பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதும் தான் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வார்கள். இந்த கோவில்ல தாயாருக்கு என்று ரங்கநாயகி தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில இன்று ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. இப்ப ரங்கநாதர் கோவில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில மூலவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருக்கும் அதே போல உற்சவர் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கும் இன்று ஜேஷ்டாபிஷேகம் செய்யப்பட்டது. அதற்காக இன்று காலை தங்க குடம் அதே போல 28 வெள்ளி குடங்கள்ல புனித நீர் சேகரிக்கப்பட்டு அவை யானை மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டுச்சு. மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் வழியாக தாயார் சன்னதிக்கு அந்த புனித நீர் கொண்டு வரப்பட்டு அங்கு பூஜைகள் செய்யப்பட்டது. தாயார் சன்னதியில மூலவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் உற்சவர் ரங்கநாயச்சியாருக்கு அவர்கள் அணிந்திருந்த கவசங்கள் ஆபரணங்கள் அனைத்தும் களையப்பட்டு தூய்மை செய்யப்பட்டது. அதன் பின்னர் திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பாரம்பரிய முறையில் சந்தனம், சாம்பிராணி, வெட்டிவேர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலம் ஸ்ரீதேவி பூதேவி மீது பூசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இன்று இரவு மங்களஹாராத்தி நடைபெறும். இப்ப இந்த ஜேஷ்டாபிஷேகம் முன்னிட்டு மூலவர் தாயார் சன்னதியில மூலவர் சேவை பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. தொடர்ந்து நாளை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நாளை மாலை 3:30 மணிக்கு மேல் தான் தாயார் சன்னதியில மூலவர் சேவைக்கு அனுமதி வழங்கப்படும். விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.